இந்த ரோஹிணிக்கு செகண்ட் ஹியரிங்க்கு வராங்க. வர்ற ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாங்கிட்டு இருக்க வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரம் இது எல்லாத்தையுமே கோர்ட்டில் வந்துட்டு சப்மிட் பண்ணிடுறாங்க. இதனால் அங்கே வந்து நிற்கிற ரோஹிணி, மனோஜுடைய ஃபேமிலி 2 பேரையும் பார்த்த நீதிபதி அவங்க, என்னம்மா என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த பொண்ணு கல்யாணியோ ரோஹிணியோ, ஆனால் அதுக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையும் இங்கே வீடியோவாகவே கொடுக்கவும் செஞ்சுருக்கு. வீட்டுக்கு வந்த பொண்ணை அடித்து துரத்திருக்கீங்க. இங்கே ஃபோனில் கண்ணா பின்னான்னு திட்டிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் சும்மா விட மாட்டேன், கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கீங்க. உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கீங்க. என்னம்மா இது? அந்த பொண்ணு உங்கள் மேலே வரதட்சணை புகார்னு ஒன்று கொடுத்தா போதும், அப்புறம் மொத்தமாக கூண்டோட சேர்த்து எல்லாரையும் உள்ளே கொண்டு வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நீதிபதி சொல்ல, அன்னைக்கே சொன்னல கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு மீனா இங்கே விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க. மீனா கொஞ்சம் பொறுமையாக இரு மீனா அப்படின்னு மீனாவை பார்த்து முத்து சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை சார், இவ சொன்னதெல்லாம் போய் இவைக்கிட்டேருந்து உண்மையை வாங்கணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு தான் நான் இவளுக்கு கால் பண்ணினேன். ஆனால் அவள் எங்களை கோவப்படுத்தி எங்கள் மூலமாகவே அவள் காரியத்தை சாதிச்சிட்டான். நிச்சயமாக சொல்கிறேன் சார், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எப்படி சார் நான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்க முடியும்? இவள் லவ் பண்ணும்போது உண்மையான்னு தான் நினச்சேன். 2 வருஷமாக எனக்கு உண்மையாக வாழ்ந்தான்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே பொய்ன்னு தெரிய வரப்போ இந்த கோவம் எல்லாமே வர்றது உண்மை தானே சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இல்லைப்பா, அந்த பொண்ணு உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுச்சு. அன்னைக்கு கோர்ட்டில் அவங்க அந்த பொண்ணு கேட்கும்போது கூட நீயும் ஆமான்னு தானேப்பா தலையாட்டின அப்படின்னு நீதிபதி சொல்ல, என்ன கிருஷ்ணாராம், எந்த கேஸ் எடுத்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, இந்த கேஸ் உங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுக்குதே அப்படின்னு அங்கே நீதிபதியே சொல்ல, இதை கேட்டுட்டு அங்கே அந்த கிருஷ்ணாராம் ரொம்ப ஒரு அதிர்ச்சியோடு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த கேஸை நான் எடுத்திருக்கவே கூடாதுன்னு நினச்ச கிருஷ்ணாராம் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் அந்த ரோஹிணி, என்னம்மா இந்த தடவை நீ உனக்காக வக்கீல் எதுவும் ஏற்பாடு பண்ணலையா அப்படின்னு கேட்க, இல்லை சார், வக்கீல் எதுவும் ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எந்த பணமும் இல்லை சார். அதுவும் இல்லாமல் அடிக்கடி இவங்க ஃபோனில் வேற மிரட்டுறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது சார். எனக்கு மனோஜ் கூட வாழணும், மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும் சார். எனக்கு அது மட்டும்தான் சார் வேணும் அப்படின்னு அங்கே இருக்க ரோஹிணியை சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், சார், எனக்கு இவ கூட வாழ விருப்பம் இல்லை சார். இவ கூடலாம் நல்லா சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு இவகிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல, சார், அவங்க அம்மா மிரட்டல் நீங்களே பார்த்தீங்களே சார், அந்த வீடியோவில் எப்படி பேசியிருக்காங்கன்னு, அதுவும் அவங்க நடந்துகிட்டதையும் நீங்கள் பார்த்தீங்களே சார் அப்படின்னு சொல்ல, ஏமா அன்னைக்கு நீ கூட பேசும்போது மலேசியா அப்படின்னு பொய் சொல்ல சொன்னதே உன் புருஷன் தானே சொன்னேன். ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, சார், அது வந்து அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்ல வரும்போது அந்த ப்ரௌன் மணியை வரவழைக்கிறாங்க போலீஸும். ப்ரௌன் மணி அந்த இடத்துக்கு வந்து நிற்க, ஆமாம் சார், இந்த பொண்ணு தான் என்னை வந்து பார்த்துச்சு, இந்த மாதிரி நடிக்க வரணும்னு சொல்லிச்சு. இந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு இருந்துச்சு சார். 2 பேருமே பார்த்து என்கிட்ட பணத்தை கொடுத்து தான் சார் நடிக்கவும் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் மனோஜ் என்கிட்ட சொன்னதுனால தான் சார் அதெல்லாம் செஞ்சு, இல்லைன்னா எனக்கு ஏன் சார் அதெல்லாம் தோண போகுது அப்படின்னு ரோஹிணி அப்படியே பிளேட்டை மாற்றி போட, சார், எனக்கெல்லாம் அது தெரியவே தெரியாது சார். இவ சொன்னதை நம்பி தான் சார் நான் மொத்தமாக ஏமாந்துனேன் அப்படின்னு சொல்ல, சார், அவரை கூட இப்போ பணத்தை கொடுத்து தான் சார் பேச வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா சார், என்கிட்டேருந்து பணத்தை வாங்கி நடிச்சேன்னு சொன்னவர் இப்போ இவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதா சார் அப்படின்னு ரோஹிணி அப்படியே மாற்றி பேச, சரிம்மா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இவர் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்கிறியாம்மா அப்படின்னு ரோஹிணியை பார்த்து நீதிபதி கேட்க, ஆமாம் சார், இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை. இந்த மனோஜ் சொல்லி தான் நான் இவரை பார்த்தேன், பேசினேன், இவரை கூட்டிகிட்டு வரவும் செஞ்சனே தவிர மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை சார் அப்படின்னு ரோஹிணி இப்படிப்பட்ட பொய்யை கொஞ்சம் கூட கூசாமல் பேசுகிறாங்க. சரிம்மா, இப்போ கூட உனக்காக பேசுகிறதுக்கு வக்கீல் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நீதிபதி சொல்ல, அதுக்கு இங்கே ரோஹிணியும், இல்லை சார், நானே இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் இன்னொரு வக்கீலை வச்சு ஏற்பாடு பண்ணி பார்த்துக்கிற அளவுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்படியா, அப்போது ஆட்களை வச்சு மிரட்டுறதுக்கு மட்டும் உன்னால் பணம் கொடுக்க முடியுமோ இல்லையோ, ஆனால் வலையில் கொடுக்க முடியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீதிபதி. சார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், என்னைய இங்கே ஆட்களை வச்சு மிரட்ட வச்சிருக்கல நீ அப்படின்னு சொல்ல, சார், நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியலைன்னு ரோஹிணி சொல்லும்போது நீதிபதி சொன்னதை கேட்ட அத்தனை பேரும் நீதிபதியை பார்க்க கிருஷ்ணாராமே கேட்குறாங்க, ஐயா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த ரோஹிணி தன்னுடைய வளையலை கொடுத்து அந்த ஆட்களை ஏற்பாடு பண்ணி என் வீட்டுக்கு வந்து என்னை மிரட்ட வச்சுருக்கான். அதுவும் எப்படி, முத்து தான் ஏற்பாடு பண்ணால், அந்த முத்து குடும்பத்தில் இருக்கவங்க ஏற்பாடு பண்ணி என்னைய மிரட்டி டிவோர்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கா.
கொடுத்தா. ஆனால் வந்தவனுங்க வீட்டில் வளையலை விட்டுட்டு போயிட்டானுங்க. அந்த வளையலை வச்சு விசாரிக்கும் போது அந்த வளையல் ரோஹிணியுடையதுன்னு தெரிய வந்துச்சு. ரோஹிணி இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடியவளா? வளையலை கொடுத்து ஆட்களை ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு வர வளைச்சி அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்க குடும்பத்தை எல்லாரையும் மிரட்டி டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிற அளவுக்கு இந்த ரோஹிணி. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், முத்து மேலேயும் பழி விழணும், அந்த குடும்பத்து மேலே நான் கோவப்பட்டு இந்த ரோஹிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாது, அதுதான் இந்த ரோஹிணியுடைய பிளான் அப்படின்னு சொல்லி இந்த நீதிபதி உண்மையை உடைக்க இதை கேட்ட இங்கே ரோஹிணியை அதிர்ந்து போகிறாங்க. இல்லை அப்பெல்லாம் நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்ல. அப்போ உன் கையில் போட்டிருந்த வளையல் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. வளையலை சிந்தாமணி கிட்டேல கொடுத்தோம், வட்டிக்கு வாங்கின ஆள் தானே என்கிட்டேருந்து வளையலை வாங்கிட்டு போனான், பணத்தை கொடுத்துட்டு இப்போ வளையல் எங்கே அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போய் நிற்க. உடனே இப்போவே நானே கேஸ் கொடுக்குறேன் இந்த பொண்ணு மேலே. இந்த பொண்ணே நினைச்சாலும் இனி இந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாது. தாங்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் தாங்கிட்ட இருக்கிறத கொடுத்து ரவுடி மூலமாக தான் நினைச்சதை அடையணும்னு நினைக்கிற இந்த கல்யாணின்ற ரோஹிணி எப்படிப்பட்ட கிரிமினல்ன்றதை என்னுடைய விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனையோ கேஸுக்கு நான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட என்னை வீடு தேடி வந்து யாரும் மிரட்டினது கிடையாது. ஆனால் பழியை தூக்கி அந்த குடும்பத்து மேலே போட்டு தான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்ச இந்த ரோஹிணிக்கு தண்டனையே டிவோர்ஸ் மட்டும்தான். குடும்ப நல நீதிமன்றம் இந்த குடும்பத்துடைய நலன் கருதியும் இந்த பையனுடைய நலன் கருதியும் இந்த ரோஹிணிக்கும் இந்த மனோஜுக்கும் இப்பொழுது விவகாரத்தை வழங்கி இந்த கோர்ட் தீர்ப்பு அளிக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேப்பரில் எழுதியறாரு. இப்போ 2 பேருக்கும் இருந்த இந்த திருமண பந்தம் இதோட முடியுதுன்ற மாதிரி அந்த இடத்துல செயல் வச்சு அதை மொத்தமாக இங்கே பிரிக்கவும் செஞ்சிடறாரு. ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியில் தான் நிற்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியலேன்னு அப்படியே வாயை பிளந்த மாதிரி நிற்கிறாங்க ரோஹிணி. இங்கே இவ்வளோ நேரம் நீ போட்ட ட்ராமா எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு. கிருஷ்ணாராம் இது வரைக்கும் எந்த கேஸ்லேயும் ஜெயிக்காமல் போனதில்லை. இதே கிருஷ்ணாராம இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமாகவே இருக்கு, அதுவும் நீ நடத்தின நாடகத்தால் அப்படின்னு நீதிபதியே இந்த ரோஹிணியை திட்டிட்டு இந்த கோர்ட்டை தொடர்ந்து நிறைவடைதுன்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்ய, இவ்வளோ சீக்கிரத்தில் டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு கெத்தா வர விஜயா ரோஹிணி முகத்துக்கு நேராக வந்து நின்று, என் பையன் கூட சேர்ந்து வாழுவேன், என் பையன் தான் எல்லாமேன்னு என்னென்ன நாடகம் பண்ணினேன், ஆனால் நீ நடத்தின நாடகமே உனக்கு எதிராக மாறிடுச்சு பார்த்தியா. உன் அம்மாவை போய் சொல்ல வச்சிருக்கலாம், உன் ஃப்ரெண்டை போய் சொல்ல வச்சிருக்கலாம், இந்த குட்டி பயலை கூட நீ போய் சொல்ல வச்சிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இங்கே நல்லதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அதான் இன்னைக்கு என் பையனுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, முத்துவும் மீனாவுமே இதெல்லாம் நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். மலேசிய மாமாவை கூட்டிகிட்டு வர்றது மட்டும்தான் எங்கள் ஏற்பாடாக இருந்துச்சு. அதையும் தாண்டி நீ போய் சொன்னால் இதுக்கு மேலே உன்னை பற்றி விசாரிக்கிறதுக்கும் ஊருக்கே போய் அங்கே இருக்கவங்கள கூட்டிகிட்டு வரக்கூட நான் தயங்கியிருக்க மாட்டேன். ஆனால் இப்படி 2வது ஹியரிங்லேயே உன் முகத்தில் நீதிபதி ஐயா அவர்களே இங்கே கரையை பூசுவார்னு நினச்சி கூட பார்க்கல ரோஹிணி அப்படின்னு முத்து சொல்லும்போது, பின்ன என்னங்க, நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டவங்களுக்கு எப்போதுமே நல்லது நடக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு தடவை ஜெயிக்கலாம், 2 தடவை ஜெயிக்கலாம், தொடர்ந்து பொய் சொல்கிறது மூலமாகவே ஜெயிச்சுட்டு இருக்கவே முடியாது. நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையும் நிலைக்கும் அப்படின்னு இங்கே மீனா சொல்ல, ரோஹிணி அப்படியே முறைச்சி பார்த்தபடி நிற்கிறாங்க. விஜயா என்னடி முறைப்பு, மீனா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, உண்மையை தானே பேசுகிறான் அப்படின்னு அங்கே விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாராமு வரா, என்னுடைய கேஸில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு எதுவுமே தெரியாது போல் நீதிபதி முன்னாடியே வந்து தான் எல்லாமேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரோஹிணி ஒன்றுமே புரியாமல் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களாங்க, ஆட்களை வச்சு ஏற்பாடு பண்ண சொல்லி பார்த்தீங்களா, அந்த தீபன் வீட்டில் போயிட்டு அந்த சித்தியுடைய ஆட்களை அடிச்சுட்டு உங்கள் பேரை சொல்லிட்டு வந்த மாதிரி தான் இந்த தடவையும் ஆட்களை ஏற்பாடு பண்ணி நீதிபதி வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி உங்கள் பேரை சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன். என் புருஷனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இன்னொரு தடவை என் புருஷன் பேரை எங்கேயாவது நீ யூஸ் பண்ண நட்டுக்கிறதே வேறன்னு சொல்லி பண்ணலான்னு ஒரு ரோஹிணி கணத்தில் விட்டுட்டு, இதுக்கப்புறம் என் புருஷன் பக்கமோ என் குடும்பத்து பக்கமோ தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லி மொத்த குடும்பமும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, எதையுமே நான் செய்யலேன்னு நினச்சிட்டு உடனே இங்கே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணுற சிந்தாமணி சொல்லுக்கன்னு அப்படின்னு கேட்க, அதுக்கு ரோஹிணியும் நான் தான் வளையல் கொடுத்தேன்ல, அந்த வளையல் எங்கன்னு சொல்ல, என்னக்கன்னு கேட்குறேன், வளையல் அது வந்து அப்படின்னு தயக்கத்தோடு நிற்கிறாங்க. சொல்லுங்கள், உங்கள்கிட்ட தானே இந்த வளையலை நான் கொடுத்து விட்டேன், வட்டிக்காரரு என்கிட்ட 95,000 பணத்தை கொடுத்துட்டு மீதி இந்த வளையலை வாங்கிட்டு போக தானே செஞ்சார், அந்த
வளையல் எப்படி நீதிபதி வீட்டுக்கு போனது அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா கண்ணு, வட்டிக்காரனும் எனக்கு தெரிஞ்ச ஆளு, அந்த வளையலை வச்சு தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சி தான் ஆட்கள் அனுப்பிவிட்டேன். நீதிபதி வீட்டுக்கே போய் ஆட்களை வச்சு மிரட்டினா, அது உன் பேரை சொல்லி மிரட்டினா தானே கண்ணு பெரிய பிரச்சனை வரும், அதனால தான் அந்த முத்து பேரை சொல்லி மிரட்டிட்டு வந்தேன்னு சொல்லும்போது கிழிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ரோஹிணியும், என்ன கண்ணு வார்த்தையெல்லாம் இங்கே தடுக்குது அப்படின்னு அங்கே சிந்தாமணி சொல்ல, நீங்கள் அனுப்புன ஆளுங்க நான் கொடுத்த வலையில் அங்கேயே வச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்னைக்கு எனக்கும் மனோஜுக்கும் இருந்த உறவை ஈத்தோட முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன கண்ணு சொல்கிறேன்னு அதிர்ந்து போகிறாங்க. அப்போது நான் அனுப்புன ஆட்கள் சரியாக இந்த விஷயத்தையும் செஞ்சுட்டு வரலையான்னு தோணவு செய்து வலையில் வாங்கின கையோடையே ஆட்களை நேரம் அனுப்பிவிட்ட சிந்தாமணிக்கு வலையில் ஆட்கள் அங்கேயே வச்சுட்டு வந்த விஷயம் இப்போ தான் தெரியவும் செய்து, இல்லை கண்ணு இப்படி நடந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமோன்னு தான் நினச்சேன், இப்படி ஆயிட்டே கண்ணு அப்படி நினச்சிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. எங்கள் சிந்தாமணி ரோஹிணி செம கடுப்பில் இருக்காங்க. ஃபோனை வச்ச சிந்தாமணி, எது எப்படி நடந்தால் எனக்கு என்ன கண்ணு, நீ அந்த மனோஜ் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் என்ன, இல்லை வாழலைன்னா தான் எனக்கு என்ன, நீ வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதுவே வாழலைன்னா உன்னை வச்சு அந்த குடும்பத்தை மொத்தமாக வெளியேற்றத்துக்கு பிளான் என்னவோ அதை நான் செய்வேன்ல, எல்லாம் ஏன் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு சிந்தாமணி யோசிக்க, எங்கள் ரோஹிணி மனோஜை விட்டு மொத்தமாக டிவோர்ஸ் ஆகிடுறாங்க. இதனால் விஜயா குடும்பமும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க.